அப்படி வந்தது தான் தங்கமயிலே. 1980 எங்கள் அப்பா என்னை லட்சாதிபதியாக கொடுத்தார். அன்னைக்கு அவர் கிட்டத்தட்ட 12 கிலோ தங்கம் கொடுத்தார். ஒரு நிதான 7,20,000 80. 84 நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன். பஜாரில் நான் உள்ளார நுழையும் போது இந்த பிள்ளை யார் அப்படின்னா பால்சாமி செட்டியாருடைய மகன் ரமேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. 80. 84 ரமேஷோட அப்பா பால்சாமி செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பணம் சேர சேர பல தவறான முடிவுகள். நான் 89, 90 மாயா எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் B2B பண்ணி அதில் பெரிய லாஸ். அதுக்கப்புறம் 21/10/91 தான் தங்கமயில் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் குடும்ப சூழ்நிலை பெரிய கஷ்டம் ஏற்பட்டு நாங்கள் வாங்காத கடனை நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறேன். இந்த கடனை நம்ம ஏற்றுக்கிட்டு நடத்தினோம்னா என் பேலன்ஸ் ஷீட் 0 அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா நாணயம்தான் முக்கியம், ரைட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா பெருசாக எங்கள் அம்மாவுக்கெலாம் நகைலாம் பண்ணி போட்டதில்லை. எங்கள் அப்பா காலத்துக்கு தான் காலத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் செஞ்சதுனால எங்கள் அம்மா, எங்கள் அண்ணி, என் மனைவி 3 பேரும் சேர்ந்து அவங்க கையில் கழுத்தில் போட்டிருந்த தங்கம் 4 கிலோ கொடுத்தாங்க. அந்த 4 கிலோவை வச்சு தான் இன்றைக்கி இந்த தங்க சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்கோம்.